வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், டெய்லி வந்து டிஃபன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு இட்லிக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி வந்து 3/4 கிலோ வச்சுருக்கேன். 3/4 கிலோனா இதில் 3 அழகு வச்சுருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா 125 கிராம். அப்போ இந்த டம்ளரில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் வச்சுருக்கேன். கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு வச்சுருக்கேன். தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி ஒரு 2 பத்தையை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். வெல்லம் பார்த்திங்கன்னா 200 கிராம் வெல்லம். நம்ம 3/4 கிலோ போடுறோன்னா 200 கிராம் போடலாம். இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்றவங்க 250 கிராம் போட்டுக்கலாம். இனிப்பு ரொம்ப கம்மியாக வேணுன்றவங்க 150 கிராம் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டாவது இதுக்கு சட்னி எல்லாம் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போ ஒரு 5 மணி நேரம் நமக்கு இது வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இட்லிக்கு வந்து ஸ்வீட் இட்லிக்கு வந்து நல்லா வந்து ஒரு 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியும் பின்னாடியும் பொறுமையாக சுற்றினா தான் நமக்கு வந்து ஈட் ஆகாமல் மாவு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க. நம்ம வந்து அதுக்கடுத்து வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்ற போகிறோம். கொஞ்சம் அரைக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக. ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரு கொருன்னு இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பாருங்க, மிக்ஸி வந்து கொஞ்சம் சிக்குச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இட்லி வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் கொரு கொருன்னு அரைச்சிங்கன்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், உளுந்து இந்த அளவு தண்ணியோட போட்டுருங்க. இப்போ நான் உளுந்து ஊற வச்ச தண்ணியை இதில் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நைஸாகிடுச்சு. இப்போ இதையுமே எடுத்து அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லத்தை காய்ச்சி நம்ம இந்த மாவோடு ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து வச்சிடலாம். வெல்லத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டால் போதும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த பாகு இதில் ஊற்றி கரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் மாவு வந்து புளிக்கணும். 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து இட்லி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ தண்ணி கொதிக்குது. இதில் வெல்லத்தை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கரையட்டும். பாகெல்லாம் வரணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டாலே போதும். இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம காலையில் கலக்கும் போது தான் அந்த தேங்காவும் அதுக்கப்புறம் கடலப்பருப்பை வேக வச்சு சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெல்லம் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ 3/4 கிலோ அரிசி போடுறீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல இனிப்பு தேவைப்படும். அவங்க ஒரு 300லேருந்து 350 கிராம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு மீடியமாக போதும் அப்படின்றவங்க ஒரு 200லேருந்து 250 கிராம் சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இனிப்பு வேணும் அப்படின்றவங்க 150 கிராம் சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து ஆறட்டும். இப்போ நம்ம இந்த இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம், ஏன்னா இனிப்பு சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால். இப்போ இதை நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிடலாம்.
இந்த மாதிரி நம்ம இந்த வெள்ளைப்பாகு ஊற்றுற தொட்டு தான் நான் வந்து தண்ணி திட்டமாக கலந்துக்க சொன்னேன். பாருங்கள், இந்த மாவில் வந்து நீங்கள் தோசையும் ஊற்றலாம், இட்லியும் ஊற்றலாம், பணியாரமும் ஊற்றலாம். இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. ரெண்டாவது எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னா கூட இந்த இட்லி செஞ்சு கொண்டு போனோம்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்து மாவு வந்து இப்படி ஊற்றினா இந்த அளவுக்கு விழுகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா 8 மணி நேரம் இந்த மாவை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். சப்போஸ் நீங்கள் சீக்கிரமாக மாவை வந்து ஆட்டிட்டீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது காலையில் எழுந்திரிச்சி செய்யறதுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது நல்லது. ரொம்ப புளிச்சிட்டா இட்லியோட டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ இதை மூடி நம்ம 8 மணி நேரம் வெளியில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இந்த மாவு வந்து புளிச்சிருச்சு. இந்த தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம திருவி கூட போட்டுக்கலாம், அவங்கவுங்களோட விருப்பம். சிலருக்கு வந்து பல்லாக இருந்தால் பிடிக்காது, சிலருக்கு வந்து பல்லாக இருந்தால் பிடிக்கும். அதே மாதிரி கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அதாவது ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, 3/4 வேக்காடு போட்டால் போதும். இந்த தண்ணி வந்து இருக்கட்டும், நமக்கு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதனால் இதை வடித்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு சப்போஸ் மாவு கலக்கிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றாமல் இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வச்சாதான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எப்போவும் இட்லி எவ்வளோ நேரம் வேகுதோ அந்த 15 நிமிஷம் அதே மாதிரி இதையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இட்லி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாவுலேயே பணியாரமும் தோசையும் ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இட்லி வெந்தது. இப்போ இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி இப்படி பக்கத்தில் வச்சுருவோம். கொஞ்சம் ஆறினவுடனே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே மாவில் பணியாரம் ஊற்றிக்கலாம். கல் வந்து நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ கல் காஞ்சிச்சு. நம்ம பணியாரம் ஊற்றிட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து பணியாரம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு தோசை பிடிக்கும். இந்த மாவு ஆட்டினாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சுக்கலாம். எல்லாமே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு இருக்கும் போதே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இதில் வெல்லம் போட்டிருக்கிற தொட்டு டக்குன்னு கொஞ்சம் கருகிடும். பாருங்கள், சூப்பரான இட்லி வந்து சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இதை நான் வச்சு புட்டு காட்டுறேன். உள்ளே வந்து அந்த பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க சட்னியெல்லாம் தொட்டு சாப்பிட கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் சிம்லையே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள், சூப்பரான பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நமக்கு பணியாரமே ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா இது நம்ம வந்து கல் தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறோம். அப்படி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக ஊற்றினா நல்லா இருக்காது.
லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அது மேலே வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அடுப்பை வந்து கம்மியான தீயில எரிய விடலாம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம வெல்லம் போட்ட எந்த பொருளுமே கம்மியான தீயில வேக வச்சாதான் அது வந்து கரெக்டாக வேகும். பாருங்கள், சூப்பராக ஒரு ஸ்வீட் தோசையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லியுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்வீட் பணியாரமும் ஸ்வீட் தோசையும் ஸ்வீட் இட்லியும் ஒரே மாவில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.